புதுச்சேரியில் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்களுக்கான அமைப்பு குழு தேர்தல் ஜனவரி 10ஆம் தேதி நடத்தப்படும் என புதுச்சேரி நகராட்சி சார்பில் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இவ்வேட்புமனு தாக்கல் செய்தனர். மொத்தம் 24 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் நாளைய தினம் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான அமைப்பு குழு தேர்தலானது நடைபெற இருந்த நிலையில் நேற்று இரவு திடீரென இந்த தேர்தலை ரத்து செய்வதாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். எந்தவித காரணமும் இல்லாமல் இந்த தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்தும் தேர்தலை அறிவித்த தேதியில் நடத்த கோரியும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அந்த ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களுக்கு போராடுவதற்கு அனுமதி மறுப்பு தெரிவிக்கவே அவர்கள் அருகிலுள்ள புஸ்ஸி வீதியில் அமர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 70க்கும் மேற்பட்ட ஏஐடியூசி மற்றும் சாலையோர வியாபாரிகள் திடீரென அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 70க்கும் மேற்பட்டவரை அங்குள்ள ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். திடீரென இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆணையரின் இந்த முடிவை வாபஸ் பெற வேண்டும், திட்டமிட்டபடி இந்த தேர்தலை நாளை நடத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை வைத்தனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவதால் நாளை அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.